பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். சங்கீதக்காரன் இங்கே எவ்வளோ அழகா சொல்றத பார்க்குறோம். ஏசப்பாவை தியானிக்கணும் அப்படின்னு சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறார். அது எப்படி ஏசப்பாவை தியானிக்கிறது? முதல்ல தியானிக்கிறதுனா என்ன? தியானிக்கிறதுனா நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோம். மெடிடேஷன், யோகா அப்படின்னு நிறையா விஷயங்களை நம்ம சொல்லுவோம். பல விஷயங்களை, மனதை ஒருநிலைப்படுத்துதல் இப்படிலாம். ஆனால் இங்கே பொறுத்தளவு தியானிக்கிறது அப்படிங்கிறது அசை போடுவது. ஒரு விஷயத்தை குறித்து அதனுடைய ஆழம் எப்படிப்பட்டது, அதனுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டது, இந்த காரியம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அசை போடுவது. அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது, அதை நினைத்து கொண்டே இருப்பது, அதை சிந்தித்து கொண்டே இருப்பது, அதை செயல்படுத்தி கொண்டே இருப்பது. அதுதான் தியானம். நான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் தியானமா இருக்கிறேன். உண்மைதான், சங்கீதக்காரன் அப்படிதான் இருந்தார். சங்கீதக்காரன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள். சங்கீதக்காரன் நான் சொல்றது தாவீது. தாவீது வாழ்க்கையில இல்லாத பிரச்சனைகளே இல்லை. அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சார். யோபு ஒரு பக்கம் பட்ட பாடு அது எண்ணி முடியாது. அது இழப்பு, வேதனை, கண்ணீர் பத்தாததற்கு யோபு உடல்லே மிகுந்த கொடிய வியாதிகள் வந்தது. ஆனா இவருக்கு வேறு விதமான பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள். இவருக்கும் இழப்பு இருந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? தியானமா இருக்கிறேன். அவரை தியானிக்கிறதுல தான் நான் என்ன பண்றேன்? தியானமா இருக்குது. அதுதான் எனக்கு இனிமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க தாவீது சொல்றாரு. என் படுக்கையில் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். படுக்கையில ஏசப்பாவை தியானிக்கிறேன், நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நாம எத்தனை பேர் படுக்கையில ஏசப்பாவை தியானிக்கிறோம், நினைக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. நமக்கு நம்ம பிரச்சனையே தீர்க்க முடியல, இதுல எங்க ஏசப்பாவை தியானிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனா தாவீதுக்கு இந்த பிரச்சனையை விடவா நமக்கு பிரச்சனை இருக்கு? யோசிச்சு பாருங்க. தியானிக்கிறேன்றாரு, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான். நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு அவரிடத்துல. அவர் தான் இன்னைக்கு நம்ம கையில வேதாகமமா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். அதை நாம எந்த அளவுக்கு தியானிக்கணும்? முதல்ல இந்த உலகம் படைக்கப்பட்டதை தியானிச்சு பாருங்க, இது சாத்தியமா? அதே போல மனிதர்கள் உண்டாக்கப்பட்டதை தியானிச்சு பாருங்க, இது சாத்தியமா? இன்னைக்கு எவ்வளோ அட்வான்ஸ் வந்துடுச்சு, சயின்ஸ் இருக்கு, எவ்வளோ காரியங்கள் வந்துடுச்சு, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு. ஆனாலும் இது சாத்தியமானு சிந்திச்சு பாருங்க. அவருடைய அற்புத அடையாளங்கள் எங்கேயாவது தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தணும்னோ, தான் பெரிய கடவுளுனோ, தான் பெரிய ஆளுனோ அதுக்காக அற்புத அடையாளங்கள் செய்தாரா? அதே போல அவர் பாவிகளை எவ்வளவு நேசித்தார் என்பதை தியானிச்சு பாருங்க. அவர் எப்படி மன்னித்தார் என்பதை தியானிச்சு பாருங்க. எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை தியானிச்சு பாருங்க. அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதா என்பதை
இருந்தது என்பதை தனிச்சு பாருங்க. அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை தியானிச்சு பாருங்க. ஒரு கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கணும், எந்த விதத்துல இருக்கணும், எப்படி அவர் மக்களிடத்துல அன்பு கூறுகிறவராய் இருக்கணும், செயல்படுகிறவராய் இருக்கணும், கிரியை செய்கிறவராய் இருக்கணும் அப்படிங்கிறத தியானிச்சு பாருங்க. அநேக காரியங்கள் அவருடைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்களேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார், எப்படி அரவணைக்கிறார், எப்படி கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தியானிக்கணும். எப்படி ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், தெரிந்தெடுக்கிறார், எப்படி உணர்த்துவிக்கிறார், எப்படி சிட்சிக்கிறார், இப்படியெல்லாம் தியானிக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க தியானிக்க 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 அவரை அதிக 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 அதிகமா அறிந்து கொண்டே போக முடியும். நம்ம வாழ்நாள் முழுவதும் அவரை தியானித்தாலும் அது நிறைவு பெறாது, அது முடியாது, அது இன்ஃபினிட்டி, அது இட்டர்னல். ஆனாலும் நாம தியானிச்சுட்டே இருக்கணும். அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதா இருந்தது, அவருடைய அந்த பேச்சின் சத்தம் எப்படிப்பட்டதா இருந்தது, அவருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது, அவருடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருந்தது, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாங்க. அவ்வளோ விஷயம் இருக்கு, அவ்வளோ காரியம் இருக்கு. 12 சீஷர்களை எதற்காக தெரிந்தெடுத்தார்? ஏன் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு மேலாக போஷித்தார்? ஏன் மீதமுள்ள 12 கூடைகள்ல எடுத்து வைத்தாங்க? மீதமுள்ளவைகளை அநேக இடங்கள்ல ஏன் ஆண்டவர் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் உவமைகளை பேசியிருக்கிறார்? ஏன் நிறையா இடங்கள்ல தேவையான வார்த்தைகளை மாத்திரம் பேசியிருக்கிறாரு, தேவையற்றவைகளை பேசாதபடி? இதே போல அவர் ஒரு கடவுளாய் இருந்தும் ஏன் அனுதினமும் ஆண்டவரிடத்துல உறவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார்? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பாருங்க. ஏன் இவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை முறைனா இப்படித்தான் இருக்கணும், பரிசுத்தம்னா இதுதான் பரிசுத்தம், அசுத்தம்னா இதுதான் அசுத்தம், இப்படிங்கிறத ஏன் நமக்கு சொல்லியிருக்கிறார்? மணவாளன் என்பதன் அர்த்தம் என்ன, அதை சொல்லியிருக்கிறார். மணவாட்டி என்பதன் அர்த்தம் என்ன, அதையும் சொல்லியிருக்கிறார். மணவாளன் எப்படி இருக்கிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறார். மணவாட்டி எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். எப்படி ஆயத்தப்படணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். ஆயத்தப்படுத்தணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி அநேக காரியங்கள். இதை தியானிக்கணும், இதை தியானிக்கணும். நாம வேற எதையோ தியானிச்சுட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. இதை தியானிச்சு பாருங்க, இதை ருசிச்சு பாருங்க, இதை சுவைத்து பாருங்க. அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு மகிழ்ச்சியா, அது ஒரு அருமையான ஒரு அனுபவம், ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அதை தான் இங்க தாவீது சொல்றாரு. இந்த நிலைப்பாட்டிற்கு நாம வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் நம்ம எதுவும் அசைக்க முடியாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.